தமிழக காங்கிரஸில் இருந்து பதவிகளை ராஜினாமா செய்த இளைஞர் காங்கிரசார் உள்ளிட்ட நிர்வாகிகள் வாசனை நேரில் சந்தித்து அவரது அணியில் இணைந்தனர். தமிழக காங்கிரஸ் தலைவராக இருந்த ஞானதேசிகன் ராஜினாமாவை தொடர்ந்து முன்னாள் மத்திய அமைச்சர் வாசன் தனிக்கட்சியை துவக்கப் போவதாக அறிவித்தார். வாசனுடன் முன்னாள் எம்எல்ஏக்கள் பீட்டர் அல்போன்ஸ், விடியல் சேகர் மற்றும் முக்கிய தலைவர்கள் ஆதரவு தெரிவித்துள்ளனர். வெள்ளியன்று இளைஞர் காங்கிரஸ் பொறுப்பில் இருந்த நிர்வாகிகள் சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள வாசன் இல்லத்தில் அவரை நேரில் சந்தித்து தங்களது ஆதரவை தெரிவித்தனர். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த வாசன் தொழிலாளர் விரோத போக்கை மத்திய பாரதிய ஜனதா அரசு கைவிட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். பாம்பாற்றின் குறுக்கே கேரள அரசு புதிய அணை கட்டும் முயற்சியை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும். தொழிலாளர், விவசாயிகள், நில உரிமையாளர்களுக்கு எதிரான போக்கை மத்திய பாரதிய ஜனதா அரசு கைவிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். தமிழகம் முழுவதும் உள்ள இளைஞர் அணியைச் சேர்ந்த எங்களது புதிய இயக்கத்தினுடைய பல்வேறு தலைவர்களும் ஏற்கனவே தங்கள் பணியை செய்த நிர்வாகிகளும் என்னை சென்னையிலே சந்தித்து அந்தந்த பகுதியிலே அவர்களுக்கு இருக்கின்ற பெரிய அளவிலான ஆதரவை என்னிடம் தெரிவித்தார்கள். அது மட்டுமல்லாமல் மகிழ்ச்சியான செய்தி என்னவென்றால், இளைஞர்தான் வருங்கால இந்தியாவை உருவாக்கக்கூடியவர்கள். அவர்களுடைய பணி என்பது வருங்கால இயக்கத்தினுடைய லட்சியத்தை அடைவதற்கு அடித்தளம் என்பதை நாங்கள் நன்கு உணர்கின்றோம். எங்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்றவாறு இன்று வருகை புரிந்த நிர்வாகிகள் பல புதிய இளைஞர்களை அழைத்து வந்தது எங்களுக்கு மேலும் நம்பிக்கை ஊட்டுகிறது. அது மட்டுமல்லாமல் திருச்சியிலே நடைபெறும் இந்த மாத இறுதிக்குள் நடைபெறும் பொதுக்கூட்டத்திற்கு இளைஞர்கள் பெரும் திரளாக வர இருக்கின்றார்கள், மாணவர்களும் பெருந்திரளாக வர இருக்கின்றார்கள் என்ற விருப்பத்தை அந்தந்த வட்டாரம், நகரம், மாவட்டத்தில் உள்ள எங்களது தலைவர்களுக்கு புதிய இளைஞர்களும் மாணவர்களும் ஆர்வத்தோடு தெரிவித்திருப்பது பெரிய பலத்தை ஏற்படுத்துகிறது என்பதை தெரிவிக்க விரும்புகிறேன். மேலும் வரும் காலங்களிலே தேர்தல்களிலே சட்டமன்ற தேர்தல், பஞ்சாயத்து அமைப்பு தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலிலே இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் மகளிருக்கும் எதிர்பார்ப்பிற்கு மேலாக உரிய முறையிலே எங்களுடைய புதிய இயக்கத்திலே நிச்சயமாக பணி தரப்படும், பதவிகள் தரப்படும். தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியிலிருந்து பெரும்பாலான நிர்வாகிகள் தங்கள் அணியில் இணைவார்கள் என்று வாசன் தரப்பு வட்டாரங்களில் கூறப்படுகிறது.